இதான் பார்த்திங்கன்னா நம்ம போன்சை பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்க மரம். இது நம்ம நட்டுருந்தோம், இப்போ வளர்ந்துருக்கு. இது நம்ம செகண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இனி நம்ம அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தனித்தனியாக நடணும். தனித்தனியாக நட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு போன்சையாக பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அதை ஒரேடியாக சேர்த்து வச்சோன்னா அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் தனித்தனியாக நட போகிறோம். அதுதான் இதோடைய செகண்ட் ஸ்டெப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இதுக்கு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எத்தனை கம்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. 5 கவர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா 5 ஆனால் அழகாக வளர்க்க முடியும். நமக்கு ஒரு 5 கவர் ரெடி பண்ணலாம். நம்ம பார்த்திங்கன்னா 5 கவரில் முதல்ல நம்ம இந்த ஆற்று மண் எடுத்துருக்கோம். இனி என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம சாதா மண்ணை போட போகிறோம். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆற்று மண்ணும் போட்டாச்சு. இனி நம்ம இதில் தண்ணி நனைக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், 5 நம்ம தண்ணி நனைச்சிருக்கோம். நம்மளுடைய பிளான்ட் அண்ணா தான் இருக்குது. இனி நம்ம அந்த 5 எடுத்து இதில் வரிசையாக நடலாம். அஞ்சையும் பார்த்திங்கன்னா வரிசையாக நட்டாச்சு. நம்ம இனி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வழக்கம் போல் நம்ம ஃபிஷ் பாண்ட் பக்கத்துலேயே வைக்கலாம். இந்த மாதிரி பிளான்ஸ் நான் ஏன் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிளான்ஸ் பார்த்திங்கன்னா போன்சை பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று இதெல்லாம் ரொம்பவே ரேரான மரங்கள்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் கிடைக்காத மரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே நம்ம இன்னும் குறைஞ்ச நாளில் இதெல்லாம் அழிச்சிருவாங்க எப்படியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேடி தான் கண்டுபிடிக்கணும் ரொம்ப பெரிய ப்ரைஸுக்கு. ஸோ இப்போவே நம்ம இதெல்லாத்தையும் ஒரு போன்சை மாடலில் பண்ணி வச்சோன்னா இதோடைய ஸ்பீஷிஸ் அழியாமல் இருக்கும். அது ஒன்று தான் இன்னொரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பார்க்குறது கூட செம்ம லுக்காக இருக்கும். ரொம்ப ஷார்ட் போன்ஸே பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு இடுப்பளவு உயரத்துக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் திருப்பி நம்ம எங்கேயாவது நட்டோம்னா பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பிளான். இனி நம்ம இதை எடுத்து நம்ம அந்த ஃபிஷ் பாண்ட் பக்கத்தில் எல்லாத்தையும் வரிசையாக வச்சிடலாம். அது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக நட்டாச்சு. எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதெல்லாம் இன்னும் பெருசாக வளர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த லீஃப்லாம் கட் பண்ணி விட்டு பிரான்ச்சஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி விடலாம். என்கிட்ட நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன்சை பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் நானும் ஒரு பிகினர் தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் இதுவும். நான் ஒரு ப்ராப்பர் போன்சை பண்ண போகிறீங்களா கேட்டிங்கன்னா, நான் அந்த ரொம்ப டைனியாக அந்த வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி போன்சை பண்ண போகிறது கிடையாது. இடுப்பள உயரத்துக்கு வர்றது மாதிரியாவது பண்ணுறது தான் நம்ம பிளான். ஸோ நம்ம அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறது கிடையாது. நம்மளும் இதை நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் கூட நட்டுறதுக்கு வசதியான அளவுக்கு நம்ம அதை குறுக்கி வளர்க்க போகிறோம். அவ்வளோதான் நம்ம பண்ண போகிற போன்சை. இன்னைக்கு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.